excitement அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் they are proved once again why they are 5 times champions. What a match. ஒரு 100 run victory அப்படிங்கிறது அவங்களை அப்படியே கொண்டு போய் எங்கேயோ உட்கார வச்சிருக்கு. வாப்பரமா நீ வா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை வந்து எல்லா ஃபேன்ஸுக்கும் வந்து கண்டிப்பா வந்து கொடுத்திருக்கும். I'm going to start off with P-Dog first. P-Dog, are you happy or are you sad? அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் இந்த கோபம்? இந்த பாட்டு இட்டாச்சு. 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்க, இப்ப எந்த இடத்தில் நாங்க இருக்க தெரிஞ்சுக்கோ, அப்படின்னு வித்யுத்தோட இந்த பாட்டு பாடணும் ப்ரிவியூல. ஏன்னா அஸ்வின் மட்டும்தான் கேட்டாரு ஒரு இதுவா, ஏன்ப்பா எப்படி சொல்ற அப்படின்னு. நம்ம சொன்ன பாட்டு கரெக்டா ஹிட் ஆகும்னு 8வது பிளேஸ் வந்துட்டாங்க. அதாவது ஒன்னு சொல்றேன் பாருங்களேன், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த பிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா கிராஸ் கவரிங் இருந்தது, கொஞ்சம் ஹார்டா இருந்தது. அப்படிங்கும்போது the first 4 overs there will be some seam movement that will surely be there. அது எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ரோச்ச பாருங்க, ரயான் ரிக்கல்டன் ரோஹித் சர்மாவும் ஃபர்ஸ்ட் 4 overs எப்படி ஆடினாங்க அப்படின்னு. They didn't really explore in the first 4 overs because they know that if they're going to lose wickets early on, they're going to be in trouble. இப்ப 217 ரன் நீங்க டார்கெட் இருக்கு, நீங்க அந்த மெதப்பிலேயே வரீங்க. 222 ரன் போன தடவை 212 ரன் வந்து 15 ஓவர்ல சேஸ் பண்ணணும். All they got to do is 4 overs ஸ்கோர் போர்டை பார்க்காத. ஜெனுவன் ஸ்விங் bowlers இருக்காங்க, போல்ட்டும் இவரும் தீபக் சாரும். they are really going to create a dent early on. 4 ஓவர் பாரு, ஸ்கோர் போர்டே பார்க்காத. அவர் சின்ன பையன், 14 வயசு, அவர்லாம் குறைய சொல்ல முடியாது. பாவம் மெச்சூரிட்டியா இருக்காது, வந்து சுத்தினார், அவுட் ஆனாரு. ஜெய்ஸ்வால் வந்து இங்க ஒரு 6, ஒரு இன்சைட் அவுட் ஷாட்ஸ் ஒரு 6. அதுக்கப்புறம் என்ன பண்ணி கொடுத்தோம், டேக்கன் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் த கேம் until 10 overs and reassess and see where they stand. இப்ப வாட் டிட் யூ கெயின்? மகேஷ் தீக்ஷானா கிட்டையும் ஆகாஷ் மதுவால் கிட்டையும் 20 ஓவர் ஆடிங்கன்ற நிலைமைக்கு வந்திருக்கீங்க. இட் இஸ் நாட் அபவுட் லூசிங் மும்பை, பட் tremendous be with the bat, be with the ball, be with the field. அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. they played like proven champions. ஒரு ஃபைட்டே இல்லாம சரண்டர் ஆயிட்டாங்களே அப்படின்ற ஒரே ஒரு வருத்தம் தான் எனக்கு. ஒரு பக்கம் ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். பட் இன்னொரு பக்கம் வித்யுத், ஐம் கோயிங் டு கம் டு யூ. ஜஸ்ட் ஒரு எஸ், நீங்க ஒரு பேட்ஸ்மேன், ஃபைன். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல அந்த ஃபர்ஸ்ட் பால் எடுத்தோன்னே பவுண்டரி அடிக்கிறது இஸ் a ஸ்பெஷல் திங். ஒரு bowlerக்கு தன்னோட முதல் ஓவர்ல விக்கெட் எடுக்கிறது ஸ்பெஷலா? பிகாஸ் தட்ஸ் வாட் we saw with Bolt today. So which will be more special அப்படி நீங்க நினைக்கிறீங்க? விக்கெட் தாங்க, ஒரு பவுண்டரி அடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. விக்கெட் எடுக்கிறது அப் ஃப்ரண்ட் போல்ட் வந்து வருஷ கணக்கா பண்ணிருக்காரு. இது மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்கட்டும், RRக்கும் பண்ணிருக்காரு. அவங்க ரிலீஸ் பண்ணாங்க, எதுக்கு தெரியல. பட் எனிவே தட்ஸ் a different issue. பட் செமையா போட்டாங்க. ஐ திங்க் பிரஸ்னா, ஐ திங்க் he got a very good point actually. ஏன்னா மும்பை the planning, ஓகே, நீங்க எவ்வளவு பெரிய டீம் இருந்தா கூட இல்ல, how you பிளான் இன்னிங்ஸ். இப்போ ரோஹித் சர்மா, ரயான் ரிக்கல்டன் கிளியரா தெரிஞ்சது அவங்களுக்கு, நீங்க இந்த மாதிரி பிட்ச்ல வந்து ஸ்லாம் பேங் ஆடவே. அங்க ரோஹித் சர்மா ஐ வாண்ட் டு கிவ் a lot of credit for him today. ஏன்னா அவர் ஆஃப் லைட் பார்த்தா வந்து சும்மா பேட் விட்டு he want to get this team off to a good start. ஆனா இன்னைக்கு he realized இந்த பிட்ச்ல அட்லீஸ்ட் ஒரு 5-6 overs 40 வந்தா கூட போற விக்கெட்ஸ் நான்னா we will be able to get to the 200 mark. and அங்கதான் I think Mumbai have become a fantastic team. எப்போ நம்ம பேசணும் அந்த ஷோல, earlier on the show, இன்னைக்கு ஷோ இல்ல, பட் அந்த டீம்ஸ் பத்தி பேச, மும்பை வந்து இந்த டீம் வச்சுட்டு you have to 100% you have to come to the finals or at least top 4. ஏன்னா அந்த மாதிரி டீம் நீங்க பாருங்க. இந்த டீம் பும்ரா வேற ஃபிட் ஆயிட்டு, அப்போ we not sure about Bumrah's fitness also. So அது மாதிரி இருக்குச்சு. அண்ட் என்ன ஒரு இன்னொரு டேஞ்சரஸ் பாயிண்ட்னா, எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்க. ரிக்கல்டன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ மேட்ச் எடுத்தாரு, அவரை ஃபார்ம் கொண்டாரு. போலிங் பாருங்க, தீபக் கரண் சர்மா வந்து அவரை விக்கெட் எடுக்கிறாரு, வில் ஜாக்ஸ் மட்டும் அவரை விக்கெட் எடுக்கிறாரு. எவ்ரிபடி இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டுவர்ட்ஸ் டீம் சக்சஸ் அண்ட் அட் த ரைட் டைம். சில டீம் வந்து கொஞ்சம் ஏர்லியா பீக் பண்ணாங்க, இப்போ தே ஹேவிங் ட்ரபிள்ஸ். பட் மும்பை வந்து ஃபார் த சைட் தே ஹேவ் வந்து அதுக்கே டாப் 4 வராங்க. பட் இந்த மாதிரி ஆடினா, எஸ் RR maybe didn't play that well, but Mumbai was just too dominant today. And அது வந்து I think மீதி டீம்ஸ்க்குலாம் ஒரு பெரிய வார்னிங் சைன். இப்பதான் நாங்க வரோம் டோர்னமெண்ட்டுக்குள்ள பாத்து இருங்கன்னு சொல்றாங்க. டெஃபினெட்லி எஸ், ஒரு பெரிய வார்னிங்கை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் பீடாக் உங்ககிட்ட கேட்டே ஆகணும், நம்ம பெரியப்பா வேற ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. பெரியப்பாவை எப்படி மறக்க முடியும்? இன்னைக்கு பெரியப்பா நீங்க சொன்ன மாதிரி வெரி சென்சிபிள். வி நோ அஃப்கோர்ஸ் இவ்வளவு வருஷம் அவர் விளையாண்டுட்டு இருக்காரு அப்படிங்கறதுனால சென்சிபிளா இன்னைக்கு அவரோட இன்னிங்ஸை நகர்த்திட்டு போனாரு இல்லையா? பியூட்டிஃபுல்லா பில்ட் பண்ணாரு. அதே மாதிரி இப்ப அங்கேயும் இங்கேயும் அலையுது, ரிஸ்கே எடுக்காம வெயிட் பண்ணிட்டு தீக்ஷானா வந்தப்புறம் தான் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு. இன்சைட் அவுட் ஃபர்ஸ்ட் அட்டாக்கிங் ஷாட் எப்படி ஆனாரு, டப்புன்னு ஒரு தூக்கி. இவங்களும் ராஜஸ்தான் ராயல்ஸும் இந்த பால் இஸ் சீமிங் அரவுண்ட் லைக் தட், யூ நீட் டு யூஸ் 6 overs of pace.
தீக்ஷனா எப்ப வேணாலும் 4 ஓவர்ல 36 போட்டுருவாரு. இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ bowler. Particularly Azaranga is not there. He is the only lead spinner. குமார் கார்த்திகே has been on and offங்கும் போது 6 ஓவர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், 3 ஓவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொடுக்கணும். உங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஆகாஷ் பத்வால் நல்லா போலிங் போடுற ஆளி, ஐ கேன் போல் 140. அவர் வந்து எடுத்துருவான்னு இவ்வளவு நாளா சொல்லி இப்பதான் எடுத்துறாங்க. நியூ பால்ல கொடுங்கயா, 2 பால் நான் பார்த்திருக்கேன் உத்தரகண்டுக்குலாம் அவர் ஆடும்போது ரெட் பால்ல சல்லுன்னு வெளியே போகும். அந்த மாதிரி ஒருத்தரை கொடுத்துட்டு when you know the home conditions, you know that there is some strong grass covering on it and we are bowling first அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கணும், the only way you can get back to the game. இப்ப இவரெல்லாம் திலக் வர்மால எப்படின்னா நெட்ஸ்ல தான் பேட்டிங்கே கிடைக்க மாட்டேங்குது. வில் ஜாக்ஸ், திலக் வர்மாக்கள்லாம் நெட்ஸ்ல ஆடுறதோட சரி பேட்டிங்கே கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு பேட்டிங்ல நிறைய பேருக்கு கார்பின் போஷ பத்தி தெரியுது. இஸ் a capable batsman. He can make a big dent in the end. அப்படிங்கும் போது the only chance you can win is to win the power play phase. பவர் பிளேல சேஃபா ஆடி அதுக்கப்புறம் கடைசி 2 ஓவர்ல ஆக்சிடென்ட் பண்ணி 58 ஃபார் நோலாஸ் வந்தாங்க. அங்கேயே கேம் ஓவர். கிளாசிக் இன்னிங்ஸ் வரும் பெரியப்பா. ரிக்கல்டனாவது கொஞ்சம் அப்படி இப்படி டப் டிப்னு அடிச்சாரு, ஒரு சில பால் ஏர் எல்லாம் போச்சு. கிளாசிக்கா ஆனாரு. இன்னைக்கு 100 உண்டுன்னு நினைச்சேன், அவுட் ஆயிட்டார். ஐ அம் வெரி டிசப்பாயிண்டட் ஃபார் தட். பட் அவர் அவுட் ஆன அப்புறம் அங்கிருந்து பில்ட் பண்ண விதம், ஒரு சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், the partnership that they built, we thought okay ஒரு வேலை இது டஃபா, the way they start, அவங்களும் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் 48 out of 23 அப்படிங்கிறது என்ன ஸ்லோவா ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் they've just built this innings like this அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு இல்லையா வித்யுத்? அதான் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கண்டிஷன் சஸ்திகா. இப்போ சில பிட்ச்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பால் இருந்து டாமினேட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பால் இருந்து பேட்டிங் வரும், யூ நோ த பேஸ் ஆஃப் த பால். பட் அது வந்து ரோஹித் சர்மா, ராயல் டிக்கெட் பார்த்துட்டு சூரியகுமார் அண்ட் ஹார்திக் பாண்டியா they took a few balls to understand ஒரு 4-5 பால் அந்த லக்ஸரி இருந்தது அவங்களுக்கு. பிகாஸ் they got out to a fantastic start, 10 wickets in hand இருந்தது அந்த லக்ஸரி. அதுக்கப்புறம் அது செட் ஆனப்பறம் இட் வாஸ் கிரேட் டு சி. பிரில்லியண்டா ஆடினாங்க. அங்கதான் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரீடிங் சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷன் அவேர்னஸ் சொல்லுவாங்க. அண்ட் மும்பை செம்மையா பண்றாங்க. எனக்கு மும்பைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா மோர் தென் டாமினேட்டிங் விக்டரி, reading the conditions beautifully and playing according to that. பேட்டிங்கோ சரி bowling நீங்க பாப்ல bowling பாத்தீங்களா, சல்லுன்னு மண்டலே விட்டாங்க. 3 பால் அக்ரெஷன் இருந்தது, பேஸ் இருந்தது, ஷார்ட் லெக் வச்சாங்க. ஹெட்மயர் வச்ச 2-3 பேர் வச்ச ஷார்ட் லெக் செம்ம அட்டாக் பண்ணாங்க. சி அது வெக்கிறதுக்கு வந்து we are not in a level of cricket வச்சா பயப்பட போறாங்க இல்ல. அந்த மாதிரி they came with that kind of intent, the aggression, and they knew நாங்க நம்ம டாப் 2ல இருக்கோம், அந்த டீம் நம்ம 8ல இருக்காங்க, நாங்க தான் வித்த காட்டணும்னு. obviously they had the skill to do it also. பட் பார்க்கறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங். நீங்க பாத்தீங்க இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா it was a very one side game, but there was a lot of high quality cricket in the game left from one side. மும்பை இந்தியன்ஸ் தான் எப்படி பேட்டிங் ஆடணும் காமிச்சு, அண்ட் ஃபாஸ்ட் bowling at its very best. 2 பேர் பால் சொன்ன மாதிரி புசு ஸ்விங் பண்றாங்க. 1 person with pace, Colin Bosch is a good bowler. அப்போ கரண் சர்மா வந்து அவரும் காமிச்சு இந்த பிச்சில் எப்படி bowling போட்டோன்னு. ஸோ இட் இஸ் a great match to watch. and மும்பை வந்து சான்ஸே இல்லைங்க, சொல்லிட்டே இருக்கேன். அவங்க வந்து ஒரு வேற லெவல் ஆடுறாங்க. ஆக்சுவலா மீதி டீம்ல எக்ஸைட்மெண்ட் பத்தி பேசுறீங்க, பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் 6 அடிக்கிறது ஆடுங்க. பட் இவங்க வந்து ஒரு எப்படி ஆடணும், இந்த கேம் எப்படி எடுத்துன்னு போனோம் கிளியரா காமிச்சிருக்காங்க. எஸ் 5 time சாம்பியன்ஸ் மாதிரி ஆடுறாங்களா, 5 times 7-8 time சாம்பியன்ஸ் மாதிரி ஆடுறாங்க. they are looking hungry. they had a very quiet year last year. first half ஒரு மாதிரி இருந்தது. பட் இப்போ தெரியுது ஏன் மும்பை is a great team னு. Definitely yes. and ஒரு strategic time out அப்போ வந்து they showed ஹார்திக் பாண்டியா extremely animated இருந்தாரு. and அவர் சொன்னது வந்து ஆல்மோஸ்ட் கிரவுண்ட்ல எல்லாருக்குமே கேட்டுச்சு. he said இங்க நம்ம இங்கிருந்து வந்து do not give up. நம்ம வந்து ஒரு 100ல இருந்து அதை விட அதிகமான ரன்ஸ் ஒரு டிஃபரன்ஸ்ல தான் நம்ம வந்து வின் பண்ணணும். அப்பதான் நெட் ரன் ரேட்டுக்கு நமக்கு யூஸ் ஆகும். the kind of passion that these boys have, especially all these players of Mumbai Indians have, I think அதுவே பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா பிரசன்னா? அதாவது அந்த பிரான்ச்சைசி பத்தி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அவங்க எப்படின்னா ஒரு சில பிரான்ச்சைசிஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்கும், ஆடணும்னு ஆசையா இருக்கும், அந்த மாதிரி பார்த்துப்பாங்க. தோத்தா வந்து பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. உங்க எமோஷனலா அடிச்சு பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வந்துருவாங்க. தோத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் உங்களை பெருமைப்படுத்தி உங்களை இன்னும் கம்ஃபர்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்காக ஒவ்வொரு மேட்ச் தோக்கும் போது அப்படியே நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் வாட் தேர் ஓனர்ஸ் டூ to get the best out of the players. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா இந்த 3 மேட்ச் பேட்டிங்கே வரல. இன்னைக்கு பார்த்தா டப்புன்னு நம்பர் 2 நானே செய்யறேன் பாரு இப்போ அப்படின்னு. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டம் அண்ட் பவர் ஜெனரேஷன்.
அந்த அப்படியே அப்ரைட்டா நின்னுட்டு இஸ் அலோவிங். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட் ஃபுட்ல முன்னாடி ரீச் அவுட் பண்ணி ஸ்லாக் பண்ண பார்ப்பாங்க. he was allowing the ball to come there and using his bottom and power, and the power what he generated to get between extra covers long on and long off, just phenomenal to watch. 2018 he made his test debut against South Africa against us in Cape Town. ஆஷிம் ஆம்லா தான் ஸ்லிப்ல இருந்தாரு, 94 for 6. அங்கேருந்து ஒரு 90 அடிச்சாரு பாருங்க. அது யாரு? வேனன் பிலாண்டர், டேல் ஸ்டெயின், ககிசோராபாதா, மோனி மோர்டல். தொண்டைக்கே வருது பால். பச்சை பசல்னு எருமாடு மேற மாதிரி ஒரு பிச்சை கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு. ஆஷிம் ஆம்லா வந்து சொன்னாரு, யார் the sound of the bat, yaar, I've never seen anyone hit the ball as hard as him. Baijan is going to be big in future. அந்த படும் புல்லட் மாதிரி சத்தம் கேட்கும். அடிக்கும் போது பாத்தீங்கன்னா வித்யுத்துக்கு இந்த லாங்குவேஜ் புரியும். அப்படியே புல்ல ஒரு சில சுத்திலால அடிக்கிற மாதிரி இருக்கும். இவர் அடிச்சா அப்படியே புல்லட் மாதிரி டமால் டமால்மோ. இன்னைக்கு வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடினா இருப்பாருங்க. தட் இஸ் த இன்ஸ்பிரேஷன். a captain has to come there, stand in front and lead. Brilliant. டெஃபினெட்லி அதை வந்து அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த எனர்ஜியோட அவங்க தே லுக் வெரி டெட்லி அப்படின்னு வந்து நம்ம சொல்லியே ஆகணும். அண்ட் ஆல் த டீம்ஸ் மஸ்ட் வாட்ச் அவுட். அடுத்தடுத்து வந்து வாட்ச் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கணும். பட் பிஃபோர் இந்த கேமை பத்தி நம்மளோட ரிவ்யூ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன் ஒரு சின்ன ஸ்மால் இது என்ன கேட்க போறேன் அப்படின்னா, வித்யுத், where did Rajasthan Royals lose this? Of course எல்லா சைடுல இருந்துமே they lost it, but they thought, ஏன்னா போன கேம் வந்து ஒரு நல்ல சேஸ் பண்ணதுனால they might have had that confidence, but where do you think they lost it in the chasing? I think they want to come to a last game. They want to get maximum in the first 6 overs, which is not possible. Konjo, they have to be a little more aware of who is bowling. Jaiswal, see, I don't blame Jaiswal. Jaiswal மேல எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தி பிரஷர் இருக்கு. ஏன்னா the middle order is just not clicking for them. So அவருக்கு yes, Suryavanshi played a once in a lifetime knock last game, which helped them win the game. But நீங்க otherwise நீங்க பாத்தீங்கன்னா, other than Nitish Rana playing a couple of good knocks, மீதி எல்லாரும் ஹெட்மயர்லாம் பேட்லேயே படல ஆக்சஸ். அது மாதிரி இருக்கு. ஜெய்ஸ்வால் நோஸ், நான் மட்டும் தான் அடிச்சுதான் ஆனும் அந்த டீம் வின் பண்ணோம்னா. சஞ்சு சாம்சன் வேற இல்ல அவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. சோ அவருக்கு வந்து ஐ டோன்ட் பிளேம். ரெண்டு 6 அடிச்சாரு, he got out, but he also realized 250 அடிச்சு நான் வந்து I have to get a good 90 100 of maybe 35 40 balls to win the game. ஏன்னா மீதி உள்ள ரானோ ஃபார்ம்லயே இல்ல அவங்களுக்கு. So that is what's writing on him. One more thing about Rajasthan Royals வந்து அவங்க environment எல்லாம் it's very very good there. It's a very nice space for youngsters to play in. But எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து they are just focusing. I just feel that way. Maybe I'm completely wrong. In the team, Monday is a team to breed youngsters. That is very, very fine. But on any team plays to win. But that going for the kill, அது இருக்காம். அங்கதான் எனக்கு ஒரு கொஞ்சம் கேள்விக்குறி இருக்கு அந்த டீம். தெரியாது. ஏன்னா எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா RR has been a beautiful place for young talent to come. They take a lot of pride in that, which is fantastic. But அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்கா அவங்களுக்கு, or they just want to be a team. சரி, நம்ம டீம்ல வந்தா ஒரு சின்ன பையன் ஒரு 3-4 பேர் நாங்க டெவலப் பண்ணுவோம். ஜெய்ஸ்வால் டெவலப் பண்ணாங்க, ஃபேண்டாஸ்டிக். த்ரூ ஜுரல் வரை பிளேயர், டெஸ்ட் கிரிக்கெட் சூப்பர்பா ஆடி இருக்காரு. I can give a lot of names. People have come out of that franchise and become fantastic players. But as a whole, as a team, அந்த ஃபயர் பவர் இருக்கா? ஏன்னா மேபி சப்கான்ஷியஸ்லி சம்டைம்ஸ்ல அந்த மைண்ட்ல இருக்கு, சரி இந்த டீம் வந்து நம்ம வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் மோட்டிவேட் பண்ணதுக்கு தான் இருக்கும், வின் பண்ணாட்டி கூட பரவாயில்லன்னு ஒரு மைண்ட் செட் வந்தா the way a team response is slightly different. Maybe RR க்கு அந்த மைண்ட் செட் இருக்கான்னு தெரியல எனக்கு, but sometimes I do get the feeling from the franchise. All right, and officially Rajasthan Royals have been eliminated from IPL 2025 after this game. நிறைய லேர்னிங்ஸ் அவங்களுக்கு இருக்கும், கண்டிப்பா அதை எடுத்துப்பாங்க, அடுத்தடுத்த கேம்ஸ்ல ப்ரொசீட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அவங்களுக்கான மோட்டிவேஷனையும் கொடுத்துடலாம், வாழ்த்துக்களும் சொல்லிடலாம், எல்லாம் சொல்லிட்டு இப்ப அடுத்த கேம்க்கு நம்ம போக போறோம். இட்ஸ் கோயிங் டு பி GT vs SRH at Ahmedabad. ஆல்ரெடி ஆரஞ்சு கலர் சொக்கா போட்டுட்டு வந்து ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. தன்னோட எல்லா சப்போர்ட்டையும் வந்து நான் இன்னைக்கு SRHக்கு தான்ப்பா கொடுக்க போறேன்னு காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. என்ன ஃபீலிங் மேன் இது? வித்யுத், what is this behavior? மால்டீவ்ஸ் வேற போயிட்டு நல்லா ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டாங்க. putting all their worries away in the beach and the calmness அப்படியே போயிட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்க சன்ரைசர்ஸ். மேபி டூ லேட்டா, எஸ் மேபி டூ லேட், பட் எனக்கு ஏதோ தோணுது அவங்க வந்து அந்த ஃபயர் பவர் இருக்கு அந்த டீம்ல. தட்ஸ் a fantastic team. This break I think could have done them a lot of good. ஏன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் கிளிக் ஆளுங்க. பிரசன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிருக்காரு ஆக்சுவலா செகண்ட் ஹனிமூன் இதெல்லாம், பட் எனக்கு இன்னும் I had more faith in this team. ஆக்சுவல் ஹனிமூன் போயிட்டு வந்திருக்காங்களா? எஸ்,
அவர் சொல்றது ஒரு வேலிட் பாயிண்ட், பியூட்டிஃபுல் பாயிண்ட் சொன்னாரு. பட் இன்னைக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா மும்பைக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கு என்ன டிஃபரன்ஸ். மும்பை கண்டிஷன்ஸ் ஏத்த மாதிரி சூப்பர்பா ஆடினாங்க. ரோஹித் சர்மா வந்து பிளேட் அக்காய், எனக்கு எல்லா போலும் அடிக்க முடியும், ஆனா எனக்கு என் டீமுக்கு என்ன தேவை இப்போ அதான் பண்ணுவேன். ஐ திங்க் சன்ரைசர்ஸ் can take a leaf out of that. Some team irukka avangalukku, but if they continue the same way, it can also work the other way. Tippen Martin, the break could have recharged their batteries and it can be different. But romba interesting ah irukku eppadi panna poranga na romba edirpaakren. Oru pudu Sunrisers in the break appo eppadi panna poranga nu Pat Cummins enna inspire pannirukkaru, Maldives enna pannirukkaru, enna பேசிருக்காங்க இன்னும் தெரியல, பட் பாக்கணும். பிரேக்குக்கு அப்புறம் புது சன்ரைசர்ஸ்னே சொல்லிட்டாரு பீடாக். அதாவது சரி ஓகே விளையாண்டது அதே டீம் தானே, இவர் என்ன புதுசுங்கிறாருங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்தா வந்து மைண்ட் எல்லாம் கிளியர் ஆகி சூப்பரா விளையாடுவாங்களா பீடாக்? நான் ஜஸ்ட் கேட்டுக்கிறேன். அது கேரண்டி பண்ண முடியாது. நாங்களும் நிறைய வந்து இன்டர்நேஷனல் இதுல இருந்தபோது இந்த மாதிரி ஆகும்போது இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சுவிட்சர்லாண்டு அங்கெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. தட் டேக்ஸ் யுவர் ஃபோக்கஸ் டோட்டலி அவே ஃப்ரம் கிரிக்கெட். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், யூ see where you are in the table. ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு 6 நாள் தினமும் போய் பிராக்டிஸ், எனக்கு பிடிக்காத விஷயம் அதுதான். மேட்ச் தோத்தோடனே ஒரு சில கோச்சஸ்ல என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டெய்லி 2 பிராக்டிஸ் செஷன் வைப்பாங்க மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம். நீங்க தோக்குறியா பிராக்டிஸே பண்ணாதான்னு நானு. தோக்கும் போது பிராக்டிஸே பண்ணாது, ஜெயிக்கும் போது மட்டும் பிராக்டிஸ் பண்ணு. இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு வந்த டீம்ல அதான் சொல்லுவேன், பிராக்டிஸே கிடையாது, ஜிஹான்றாங்க ஒரு சில கோச் எல்லாம். இப்ப நீங்க தோத்துட்டே இருக்கீங்க, திருப்பி நெட்ஸ்ல போயிட்டோம், முடமுன்னு அடிச்சு போல்ட் ஆயின்னு எட்ஜ் பண்ணின்னு. வாட் இஸ் த பாயிண்ட்? திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி குட் திங் தட் ஹஸ் பீன் டன் பை Sunrisers. Take the focus away and then come back. It might work wonders for them, you never know, but the task ahead of them where they can't even lose a single game is too much for the asking. Definitely yes. யாருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க வித்யுத்? And on GT's perspective நீங்க என்ன சொல்றீங்க? Now I'm from the GT management. Now I won't worry too much about last game. I think it was just last one once in a lifetime knock from a special youngster. Avlavnu tavaru seiyala GT. Better bowling podra kandipa, but மோசமான bowling போடல அவங்களுக்கு. He just played some unbelievable shots. கொஞ்சம் strategically இது பண்ண. நம்ம சாய் கிஷோர் பத்தி பேசினா ஒரு டீம் சந்திருக்காங்க, எல்லாரும் அடிப்பாங்க தான். மேபி could அவர் கூட could gone for 25 runs. We never know. அந்த kind of day இந்த vibe இருக்கு. பட் அது பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம். பட் I think GT கொஞ்சம் I felt last game வந்து கொஞ்சம் they tried to be a little too smart நினைக்கிறேன். GT வந்து last game வந்து இது ட்ரை பண்ணலாம் அது பண்ணலாம் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிருக்காங்க. I think it's the time has come for GT to say okay, இதான் எங்க காம்பினேஷன், இதான் நாங்க பண்ண போறோம். It's that time of the tournament. So நீங்க சொன்ன மாதிரி I think this is going to be a very important game. I still believe GT வந்து are slightly ahead of DC and அந்த மாதிரி teams. They have a much better, more secure unit, more ஒரு sound unit மாதிரி தான் எனக்கு இருக்கு. So if this is going to be a very important game for them tomorrow. I think அந்த மைண்ட் செட்ல வந்தா let's go for the win. இனிமே ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். ஒரு மேட்ச் அவனுக்கு 19th தண்டு, ஒரு மேட்ச் அவனுக்கு பவர் பிளேயில் தண்டு, அதெல்லாம் இப்ப பண்ணக்கூடாது. Let us just go and see what we need to do to win the game. In the situation என்ன யாரு வரணும்னு பண்ணா I think GT will be in very very safe hands because அவங்களுக்கு ஃபயர் பவர் இருக்கு. They have the bowlers, they have the batting to get the job done. அவங்களுக்குன்னு ஒரு வின்னிங் காம்பினேஷன் இருக்கிறப்ப அதை சூஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கருத்தா இருக்கு. ஆல்ரைட் பீடாக், ஐ வில் ஆஸ்க் யூ மேட்ச் அப் அப்படின்னா நாளைக்கு யாரையும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ரஷீத் கான் vs ஹென்ரி கிளாசன். ஏன்னா அந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா பால் ஒரு 6 ஓவருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 6 ஓவர் அங்கேயும் அலையும். முகமது ஷாமி பெண்டுலம் மாதிரி ஸ்விங் பண்ணியிருக்காருங்க when he was playing for குஜராத் டைட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் 6 ஓவர் அலையும் பேட்டிங் ஃபர்ஸ்ட், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 ஓவர் இன்னும் ஜாஸ்தியா டிகிரி ஆஃப் ஸ்விங் மூவ்மெண்ட் இருக்கும். ஆனா அந்த 6 ஓவர் பார்த்துட்டீங்க பரமபதம் தான் அதுக்கப்புறம். அதனால அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஹென்ரி கிளாசன் பிரிடாமினன்ட் பேக் ஃபுட் பிளேயரு. இப்போ ரஷீத் கான் பாத்தீங்கன்னா முன்னாடி எதுவுமே போட மாட்டேன்றாரு. அப்படிங்கும் போது அவர் அந்த பிக்கப்புல் அடிக்க போய் அவுட் ஆவாரு அப்படின்றது தான் என்னோட மேட்ச் அப். All right, okay. And வித்யுத் உங்களோட மேட்ச் அப்? I think I'll go with Siraj against both the openers again. ஏன்னா Sunrisers are coming after a while. I would be very interested to see how they are going to go about things. Siraj aggressive. பேர் மென்ஷன் பண்ணுங்க. பேர் மென்ஷன் பண்ணுங்க. ப்ரொடியூசர் கோவப்படுவாரு. என்ன நீங்க பேர் மென்ஷன் பண்ணுங்க. டிராவல் செட்டிங். ரெண்டு ஓபனர் பேரு சொல்லுங்க. என்னங்க நீங்க சொல்லுங்க. டிராவல் செட் சொல்லுங்க. ரெண்டு பேரு. I think if Siraj, I think the only chance Sunrisers have to come back into the competition இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுவாங்க. And I think Siraj is a kind of bowler, new bowler. அவர் ஆடுறது ரொம்ப கஷ்டம். So if he gets him in the first 5 overs and then Sunrisers find very difficult to come back to this tournament. But அவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட் இயர் மாதிரி ஸ்பெஷலா 2-3 knocks ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. So அதை ஸ்டாப் பண்றதுக்கு முகமது சிராஜ் plays a key role.
ஓகே. P-Dog, the player to watch out for அப்படின்னா யாரை சொல்வீங்க? 2 டீம்ல இருந்தும். அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. சைடு வகர் எடுத்து இவங்களே சாஃப்டா தானா? பேசினா சரத் பாபு நினைச்சியாடா, மெயின் வில்லனே அவரு தான்டா அப்படின்ற மாதிரி. நாளைக்கு முகமது ஷமி வரப்போறாரு. இந்த குஜராத் டைட்டன்ஸோட பேட்டிங் வந்துட்டு they got one theory, one of the top 3 to take responsibility to bat until 13 overs and leave the rest to the middle order and lower middle order. They have been absolutely successful until the last game which they lost by a margin. நாளைக்கு அத முகமது ஷமி எனக்கு தெரிஞ்சு உடைக்க போறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களோட சைட்ல ஐம் எக்ஸ்பெக்டிங் ஜாஸ் பட்லர் டு கம் குட். ஓகே. வித்யுத், உங்களோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்? நானும் அதே தான் சொல்லலாம், ஜாஸ் பட்லர்னு சொல்லலாம்னு வந்தேன். பட் தெரியல. ஐ ஆல்சோ கோ ஜாஸ், ஏன்னா அந்த மாதிரி ஃபார்ம்ல தான் இருக்காருங்க. இஸ் பீன் இன் phenomenal form and again நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல the pitch suits him beautiful. நல்லா பவுன்ஸ் ஸ்பேஸ் இருக்கு, ரெட் சாயில் pitches, suiting his style of play really well. So எனக்கு தெரிஞ்ச ஜாஸ் பட்லர். சன்ரைசர்ஸ்ல again I think அபிஷேக் சர்மா போலாமா? நல்லா ஜாலியா வந்திருக்காங்க. பட் I would actually like to go with Ishan Kishan. I want to take a chance with Ishan Kishan. Or 100 அடிச்சதுக்கு அப்புறம் it's been a very quiet tournament for him. So I think it's high time he delivers and he's a quality player. அவர் அடிப்பான்னு தோணுது எனக்கு. So எனக்கு I'm taking a gamble with Ishan Kishan tomorrow. ஓகே. இப்போ மெயின் மேட்டருக்கு வரலாம். நீங்க ஆல்ரெடி ஆரஞ்சு கலர் சொக்கா போட்டுட்டீங்க. பட் அதுக்காக நீங்க SRH சூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் முதல்ல P-Dog வந்து போயிட்டு வந்துடுறேன். P-Dog, நாளைக்கு which team is going to win அப்படின்னு நினைக்கிறீங்க? The average magic winning score is 198. The key is going to be how you bat for 6 overs, how you bowl in the last 6 overs. கடைசி 6 ஓவர்ல ரன் நிறுத்தவே முடியாது. bowlers only way they can really create havoc is the first 6 overs. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸோட பவர் பிளே bowling has been very very bad. போன மேட்ச் காமிந்து மெண்டிஸ் எடுத்து வந்துட்டாங்க. அவங்களோட அதர் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் இஸ் ஜெய்தேவ் உனத்கட், அதர் ஒன் இஸ் ஹர்ஷல் பட்டேல். 2 பேரும் ஸ்லோயர் டெலிவரி போடுறவங்க. இங்க சீம் அப் போடணும், அடிச்சு போடணும். நாளைக்கு அவங்க they have to get இஷான் மலிங்கா in place of காமிந்து மெண்டிஸ். அதை பண்ணுவாங்களா? தெரியாது. சோ இப்ப ஜிடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் சேலஞ்ச அவங்க உடைக்கிறதுக்கான அந்த டாப் 3 அவங்களுக்கு இருக்கு. they don't care about anything else. they want to set the platform for this. they were good enough to get to 198. அதே மாதிரி ஒன்னே மட்டும் தான் அவங்க சொல்றேன், ஐயா அந்த சாய் கிஷோரை வந்து இந்த மாதிரி இடது கையில நிக்கிறான்னு சொல்லிட்டு 19வது ஓவர் வரைக்கும் போலிங் கொடுக்காம பண்ணாதீங்க. அவருக்கு முதல்ல இருந்து போலிங் கொடுங்கயா, அவர் நல்லா போடுவாரு. இப்படி கேரம் பால்ல வேற போடுற, தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. 3 பேர் நிறுத்தப்பா நாளைக்கு. ஃபர்ஸ்ட் டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர் தான். சோ ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் போலிங் கிடையாது நினைக்கிறேன் அவருக்கு. அந்த ஒரு பயத்துல தான் இருக்கேன். பட் ஸ்டில் கன்சிடரிங் திஸ் the win factor and the average score, I'm putting my money on Gujarat Titans. நீங்க மிஸ்டர் வித்யுத், ஆரஞ்சு கலர் சொக்கா சொல்லுங்க. என்னது இது? என்னங்க அங்க கருப்பு கலர், அங்க அது கருப்பா ப்ளூவா? நான் வேற கலர் பிளைண்ட் ஆச்சே. கலருங்க ஜிடி கலர், அப்படியே ப்ளூ ஜிடி கலர் எல்லோங்க. ஜிடி இது சன்ரைசர்ஸ். சன்ரைசர்ஸ் கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். I think it will be GT tomorrow. ஏன்னா I think it's a pressure game for them and they will stand up tomorrow. So now I'm going to go with GT. Coming to Mendes பத்தி சொன்னீங்க, he took one of the catch of the tournaments. அதே மாதிரி I want to talk 2 ஸ்ரீலங்கன் ஃபீல்டர்ஸ்ங்க வேற லெவல் கேட்சஸ் பிடிச்ச. ஒன்னு கமிண்டு மெண்டிஸ் and ஒன்னு துஷாந்த் சமீரா. அந்த மாதிரி கேட்ச் தான் பார்த்தே இல்லை. So I want to bring up, ஏன்னா ஃபீல்டிங் பத்தி பேசுறேன். 2 பேர் both the Sri Lankans are really stood up, taken two of the best catches in the year 2025. But எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு it's going to be, it will be a close game. But எனக்கு தெரிஞ்சு GT will have the final laugh and தோணுதாமா. நான் சூஸ் பண்ணவா? பண்ணுங்க, நீங்க தான் பண்ணுங்க. நீங்க எந்த டீம் பண்ணுவாங்கன்னு தெரியும் எனக்கு. ஜிடி தான்ல. SRH அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாதுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு. ஆமா, உங்களுக்கு பத்தி தெரியுங்க. எத்தனாவது எபிசோட் இது ஸ்மால் கவுன்சில்ல எவ்வளவு நல்லா பண்ணிருக்கோம். உங்களுக்கு பத்தி தெரியும். எதுக்கு ஜிடி தெரியாதா? எதுக்கு மும்பை எல்லாம் நம்ம பேச வேண்டாம், வெறும் ஜிடியை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, சோ அப்ப நம்ம 3 பேரும் ஜிடியை வந்து சூஸ் பண்றோம். உங்களோட கேம் சேஞ்சர்ஸ் எல்லாம் வந்து நீங்க சொல்லிட்டீங்க. சூப்பரான ஒரு மேட்ச்க்கு நாங்க வந்து நாளைக்கு வந்து தயாரா இருக்கோம். நாளைக்கு மேட்ச் முடிச்சுட்டு திரும்ப ஸ்மால் கவுன்சில் உங்க எல்லாருக்காகவும் வந்துரும் மக்களே. இப்ப நாங்க கிளம்புறோம். டாடா பாய். தேங்க்யூ ஜென்டில்மேன். குட் நைட்.